ஹலோ மக்களே, என்னடா இவன் தலையில் கண்ணாடி தொட்டியை வச்சுட்டு கரக மாதிரி ஆடிக்கிட்டே போகிறான் பார்த்துட்டு இருக்கியா? வேற ஒன்றும் இல்லை, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க சொன்னாங்க நம்ம கப்பீஸ் எல்லாம் கண்ணாடி பவுலில் போட்டு காமிக்க சொன்னாவே. ஃபஸ்ட்டு நம்ம ஜாப்பனீஸ் ப்ளூ தான் எடுத்திருந்தேன். இதை பாருங்களா, பாவடே ஆட்டிக்கிட்டே இருக்கு. அந்த கண்ணாடி தொட்டியோட தான் டப்பில் தான் நல்லா கலர் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம 24 கேரட் கோல்டு தான் எடுத்திருந்தேன். அதுவும் பாருங்கள் நல்லாவே இருக்குது. கோல்டும் பரவாயில்ல, நல்லா சூப்பராகவே தெரிஞ்சு. இதுதான் நம்மகிட்ட இப்போ குட்டி போட்டுச்சில் ஒரு 21 குட்டி நல்லா பல்வனாக இருப்பான் போல இருக்குது. வயிறு நிறைய எப்பவும் குட்டியே வச்சுட்டு தான். இவன் தான் அவன் மாஸ்கோ ப்ளூ. அப்புறம் நம்ம ஒரு மீன் எடுத்திருந்தோம். இந்த மீன் நமக்கு என்ன மீன் தெரிய மாட்டேங்குது. யாராவது தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மூணாவதாக எடுத்த மீன் தெரிஞ்சவே கமெண்ட் பண்ணிடுங்க. இது அதுக்கப்புறம் நம்மகிட்ட இப்போ குட்டி போட்ட ரெட் டைகர். இவனும் இது வரைக்கும் ஒரு 4 குட்டியோ 6 குட்டியோ போட்டிருக்கேன். மிச்சத்தை தின்னானா என்னவோ தெரில. அதுக்கப்புறம் இது கேண்டிமே இருக்குது. வாழை பாருங்கள், அந்த ஃபீமேலோட வாழை பாருங்கள் நமக்கு கேண்டிமே இருக்கும். ஆனால் அது மீனோட பேர் தான் நமக்கு தெரிய மாட்டேங்குது. அப்புறம் இவன் ரெட் டைகர் மாதிரி இவன் பிளாக் டைகராக இருப்பான் போல இருக்குது. இவன் பேரை நமக்கு தெரிய மாட்டேங்குது. இவனுக்கு பேர் தெரிஞ்சாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. வலைய வச்சு ஆட்டினாலும் போக மாட்டாங்க. இருக்கிறதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச மீன் இந்த மீன் தான். கண்ணாடி தொட்டியில் நல்லாவே தெரிஞ்சிச்சு. இவனும் பார்க்கறதுக்கு ரெட் டைகர் மாதிரி தான் இருக்கான். இவனோட பேரும் தெரியல, தெரிஞ்சவே கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.